இந்து மக்களை காப்பாத்துறோம், இந்து மதத்தை காப்பாத்துறோம், கோவிலை காப்பாத்துறோம், சாமியை காப்பாத்துறோம், இந்து மக்களினுடைய உரிமைகளை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த இந்துத்துவ கலவர கும்பல் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்க தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. கலவரத்தை ஏற்படுத்துற நோக்கில ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னாங்க, அயோத்தியில் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது நிறைய இடங்கள்ல நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மையை கெடுக்கணும், சீர்குலைக்கணும். அப்ப அதற்கு ஒரு பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை மதம் சார்ந்து இருக்கணும். இப்ப வழக்கம் போல இங்க முஸ்லீம் எல்லாம் இந்துக்களுக்கு அதாவது அப்ப வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் இந்து மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு இங்க உள்ள ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை பூச்சாண்டியா காட்டணும். அதற்கு ஒரு பிரச்சனை வரணும். அதற்காக தான் இவனுங்க இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த உண்மையாலுமே இவங்க சொல்லக்கூடிய தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தான் விளக்கு ஏத்தணும், தீபம் ஏத்தணும் அப்படின்னு இவனுங்க காலங்காலமா அங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்குன்னு இவனுங்க சொல்றது ஒருவேளை உண்மையாக இருந்தால் இஸ்லாமிய சமூகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறது அல்ல. அப்படியே அந்த இஸ்லாமிய சமூகத்துல யாராவது ஒருத்தன் பிரச்சனை செஞ்சாலும் அங்க உள்ள பெரியவங்களே அதை சத்தம் போட்டு பேசி முடிச்சிருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். இங்க உண்மையான இஸ்லாமிய மக்கள்கிட்ட இந்து மக்கள்கிட்டையும் பிரச்சனை இல்ல, ஈகோ இல்ல, பிடிவாதம் இல்ல, மதவெறி இல்ல. ஆனா இந்த இந்துத்துவ காரணங்க இருக்கானுங்களே, இந்துத்துவ சங்கி கும்பலுங்க, இவனுங்க சொல்ற அந்த தூணானது அது ஒரு எல்லைக்கல், சர்வே பண்ணக்கூடிய ஒரு கல். நீங்க அந்த தூணை தாண்டி ஒரு 2-3 அடி தாண்டி கீழே நீங்க அந்த தூணை தாண்டி 2-3 அடி போனீங்க அப்படின்னா அதுல பாதாளம். அதுதான் எல்லைக்கல், அதுதான் சர்வே கல். இது ஆங்கிலேய காலத்திலேயே இதற்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அங்க மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பெரியவர்கள்லாம் சொல்றாங்க, இந்து மதத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மதுரையை சேர்ந்தவங்களோ இல்ல திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்களுக்கோ இங்கதான் விளக்கு ஏத்தணும், இந்த தர்கா முன்னாடி தான் ஏத்தணும், இங்கதான் பிரச்சனை பண்ணணும், நாங்கெல்லாம் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. யாரானா வெளி மாவட்டங்கள்ல இருந்து குமிஞ்சிட்டானுங்க. இந்து மக்களை காப்பாத்த போறேன், உரிமையை காப்பாத்த போறேன், இந்து சாமியை காப்பாத்த போறேன், கடவுளை காப்பாத்த போறேன். இப்படி அங்க நிக்கிற ஒவ்வொருத்தண்டையும் நான் கேட்கிறேன், இப்படி அங்க நிக்கிற ஒவ்வொருத்தண்டையும் நான் கேட்கிறேன், ஒரு இந்துவாவே நான் கேட்கிறேன், டேய் காதல் பண்ணா வெட்டி கொல்றான்டா, காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வெட்டி கொல்றான்டா. இந்த வீணா போன இந்து மதத்துல தாண்டா, இந்த கன்றாவியான இந்து மதத்துல தாண்டா இவ்வளவு அழுக்கு நடக்குது, இவ்வளவு அசிங்கம் கொலைகள் நடக்குது. இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பையன் அதே இந்து மதத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சா வெட்டி கொல்றான். அதே அதே இந்து மதத்தை சேர்ந்தவன் தான் அதே இந்து மதத்தை சேர்ந்த இளைஞனையும் சில சம்பவங்கள்ல அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்றான். அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்து இளைஞர்களை காப்பாத்த போறேன், இந்து மதத்தை காப்பாத்த போறேன், மக்களை காப்பாத்த போறேன். ஏன்டா அன்னைக்கு எவனு வரல? ஏன்டா அன்னைக்கு எவனு இந்த மாதிரிலாம் போராட்டம் செய்யல? இங்க எத்தனையோ கோவில்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை, இதே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதி மக்களை கோவிலுக்குள்ள விடாம ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தடுக்கிறானுங்கடா. கோர்ட்டு வரைக்கும் போறானுங்க, பிரச்சனை பண்றானுங்க, வம்புழுக்கிறானுங்க, உள்ள வந்தா தீட்டுங்கிறானுங்க. அவன் முஸ்லீமை தடுக்கல, அவன் கிறிஸ்டியனை கிறிஸ்டியனை தடுக்கல. தடுக்கிறவன் அவன் யாரை தடுக்கிறானா, நீங்க சொல்ற இந்து மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தானே தடுக்கிறான். அப்படி அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு யார் தெரியுமா தடுக்கிறா? ஒரு இஸ்லாமியன் தடுக்கல, ஒரு கிறிஸ்துவன் தடுக்கல, ஒரு கடவுள் மறுப்பாளன் தடுக்கல. தடுக்கிறவன் நீ சொல்ற சோ கால்டு வீணா போன அந்த கன்றாவி பிடிச்ச அந்த இந்து மதத்தை சேர்ந்த அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் தடுக்கிறான். அன்னைக்கு நீங்க போய் கேட்கணும்ல, நாங்கெல்லாம் இந்து மக்களுக்காக நிப்பண்டா, நீ எப்படா என் மக்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுவ, நீ எப்படா என் மக்களை திட்டுவ, நீ எப்படா என் மக்களை அசிங்கமா பேசுவ, என் மக்களை சாதிய காரணம் காட்டி எப்படா நீ உள்ள விடாம இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நீங்க எல்லாம் போய் கேட்டிருக்கணும்ல, போராடி. அப்படி நீங்க எல்லாம் போய் போராடி இருக்கணும்ல, போராட மாட்டீங்க. ஏன்னா அதை செய்யறதே நீங்க தான்டா, அதை செய்யறதே நீங்க தான். அடுத்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நடைமுறை செஞ்சா
கருவறைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன ரவுடிங்க உள்ள விட மாட்டானுங்க. யார? முஸ்லிமையா, கிறிஸ்டியனையா? அதே பார்ப்பனர் அல்லாத இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களை உள்ள விட மாட்டான்டா. நீ வேற சாதி, நீ தொட்டா தீட்டாயிரும், இது ஆகம விதிக்கு எதிரானது, நாங்க மட்டும் தான் தொடணும், நாங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு தடுக்கிறவன் முஸ்லிமோ கிறிஸ்டியனோ இல்லடா, இதே இந்து மதத்துல இருக்கக்கூடிய பார்ப்பனங்கிற ரவுடிங்க தான்டா செய்யறானுங்க. அன்னைக்கும் என் இந்து சகோதரனை, என் இந்து மதத்துல பிறந்தவனை நீங்க எப்படா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அது என்ன உங்க கொப்ப விட்டு சொத்தாடா? டே பார்ப்பனர்களே, அது உங்க கொப்ப விட்டு சொத்தா, கோயா விட்டு சொத்தா அப்படின்னு கேட்டு என் தாத்தா பூட்ட கல் சுமந்து மண் சுமந்து வேர்வை சிந்தி கட்டுன கோவில்ல நீ உள்ள நின்னுக்கிட்டு என்னை உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றிய அப்படின்னு குடுமைய பிடிச்சு இழுத்து போராட்டம் பண்றதுக்கு ஒருத்தன் வரலையே. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட சாதி பிரச்சனை, ஏகப்பட்ட தீண்டாமை பிரச்சனை இந்து மக்களுக்கு இருக்கு. இந்து மக்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாய மக்களை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. வரலையடா. இங்க பக்கத்துல வாங்கடா, இரட்டை கோலை முறையை காட்டுறேன். அவனும் இந்து தான், டீ விக்கிறவனும் இந்து தான், டீ குடிக்கிறவனும் இந்து தான். ஆனா அதுல ஒரு சாரார் இந்துக்கு ஒரு விதமான கிளாஸும், ஒரு சாரார் இந்துக்கு ஒரு விதமான கிளாஸும் இப்படி குடுத்து தாண்டா டீ குடுக்குறானுங்க. அங்கெல்லாம் நீங்க போய் போராடணுமேடா. இன்னைக்கும் காலனி தெருவா தான் இருக்கு, குடியான தெருவா தான் இருக்கு, அக்ரஹரமா தான் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போயிட்டு போராடி நம்ம மக்களை ஒன்னா இணைக்கணும் இல்லடா. அப்படிலாம் செஞ்சாதான் இந்து மக்கள் ஒன்னா சேர முடியும். இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இந்த வெந்து முன்னணி, இந்த பாஜக, இந்த சங்கி பேளுங்க ஒருத்தன் நின்றுப்பீங்களா? இந்த இந்து மக்களுக்காக பாதிக்கப்பட்டு இருக்க, பாதிக்கப்பட போற இந்த இந்து மக்களுக்காக ஒருத்தன் நின்றுப்பீங்களாடா? கேட்டிருப்பீங்களாடா? ஏன்னா அதெல்லாம் செய்யறதே நீங்க தான். இதெல்லாம் சாமியை காப்பாத்துறேன், கடவுளை காப்பாத்துறேன், இந்து மதத்தை காப்பாத்துறேங்கிற பேர்ல இதெல்லாம் செய்யறதே நீங்க தான்டா. இந்த அடக்குமுறைகளை, காட்டு மிராட்டித்தனங்களை, சாதிய கொடுமைகளை செய்யறதே நீங்க தான்டா. இதை செய்ய சொல்றதுதான் இந்து மதம் சொல்லல. இந்து மதம் சொல்றதா பார்ப்பனம் எழுதி வச்சிருக்கான், அவன் சொல்றான், அவன் உருவாக்கி வச்சிருக்கான் அந்த கட்டமைப்பு. அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிறவனுங்க நீங்க இப்படிதான் இருப்பீங்க. இப்ப இங்கெல்லாம் எங்கேயுமே வரல. இதெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை, மக்களுடைய சுயமரியாதை சார்ந்த பிரச்சனை. ஆனா அங்க அது ஒரு சர்வே கல்லு. அங்க விளக்கு காலங்காலமா ஏத்தல. ஆனா அங்கதான் ஏத்தணும், அங்கதான் விளக்க போடுவோம், அங்கதான் முருகா இருக்காரு, அங்கதான் எங்களுக்கு. ஏண்டாடே, இந்த திருப்பரங்குன்றம் உள்ள கருவறையில நம்மளால போக முடியுமாடா? நம்மளால அங்க நிக்கிற பார்ப்பனர் அல்லாத நம்மளால அதுக்குள்ள போக முடியுமா? இல்ல அங்க நிக்கிறவங்களாம் நான் சொன்ன பிரச்சனைகள் எங்கேயாவது இந்து மக்களுக்காக நின்றுகியா? சாதி பிரச்சனை கேட்டிருக்கியா? ஏன்னா நீ சாதி புத்தியோட தான் இருப்ப, நீ எப்படி கேட்ப? அப்ப இப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உண்மையாலுமே சொல்றேங்க, ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. விட முடியாதுன்ட்டாங்க. யாருங்க அதெல்லாம் முடியாது. அப்பீல் போயிருக்கோம், 144 தடை போட்டிருக்கோம். லேண்ட் ஆர்டர் பிரச்சனை, உள்ள விட முடியாது. கட்ஸ், இதை உண்மையிலே நாம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இப்ப இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு முதல்வரும் காவல்துறையும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சங்கிங்க விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க. அயோத்தியோட மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுருவானுங்க. ரொம்ப விழிப்போட இருங்க. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அதுல பெரும்பாலான ஆட்கள் சங்கி ஆட்கள் பூந்துட்டானுங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களை பெரும்பாலும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்கள நிறைய பேருக்கு சங்கிகளை பத்தின புரிதல் இல்ல, சீரியஸ்னஸ் இல்ல. அங்கேயும் சாதி பிரச்சனைகள் இருக்கு, அவர்களுக்குள்ளும் சாதியம் இருக்கு. அப்ப நீங்க இன்னும் ரொம்ப விழிப்போடு, ரொம்ப தீர்க்கமா இதற்கு சமூக நீதி பேசக்கூடிய, இதற்கு சமத்துவம் பேசக்கூடிய அதிகாரிகளை வச்சுதான் நீங்க இந்த வேலையை இனிமேலும் தொடர்ந்து செய்யணும்னு நாம சொல்ல வரோம். இவனுங்களை கொஞ்சம் விட்டீங்கன்னாக்க செதைச்சிருவானுங்க. தமிழ்நாட்டினுடைய அமைதியை, நிம்மதியை செதைச்சிருவானுங்க. தமிழ்நாட்டினுடைய பன்முகத்தன்மையை, மதச்சார்பின்மையை செதைச்சிருவானுங்க. சனநாயகத்தை செதைச்சிருவானுங்க. இங்க முஸ்லீமும் இந்துவும் அடிச்சுக்கணும், வெட்டிக்கணும், அப்படி ஒரு நிலைமையில கொண்டு விட்டுருவானுங்க. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா சார்? இஸ்லாமிய மக்களுக்கே அந்த தர்கா மேல நம்பிக்கை கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்டவங்க தான் அந்த தர்கா வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டு போறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்து மக்களே அந்த தர்காவுக்கு அதிகமா போறது இந்து மக்கள் தான். அங்க கெடா வெட்டி வழிபடுறதும் இந்து மக்கள் தான் அங்க தர்காவுல.
இதெல்லாம் கூட வேடிக்கை என்னன்னா, உள்ளூர்காரன் அங்கதான் தீபம் ஏற்றணும்னு கேட்கல, வெளியூர்ல இருந்து இவங்கெல்லாம் போய் இந்து மதத்தை காப்பாற்றணும், எங்க இந்து மக்களை காப்பாற்றணும், உரிமையை காப்பாற்றணும், சாமியை காப்பாற்றணும். டேய், சாமி தாண்டா நம்மளைய காப்பாற்றணும், நாம சாமியை காப்பாற்ற கூடாதுடா. கோவிலை காப்பாற்றணும்னு சொல்லி பல இடத்துல கோவில் சொத்துக்களை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட பையன் பாலாஜி நயினார், அந்த ஆள் பேர்ல இந்த சொத்தை இப்பதான் மீட்டு எடுத்தாங்க, கோவில் சொத்தை. ஏன் அந்த பாலாஜி அந்த கோவில் சொத்தை ஆட்டையை போட்டானே, அவன்கிட்ட போய் உங்களாலலாம் ஏன்டா அந்த மாதிரி ஆட்டையை போட்ட கோவில் சொத்தை, ஏன்டா இப்படிலாம் பாஜகன்னு சொல்லி, ஏன்டா இப்படி பாஜக இந்துன்னு சொல்லி ஏன்டா ஏமாத்துற அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க உங்களாம் துப்பு இருக்காடா? துப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்ப தமிழக அரசு ரொம்ப தீவிரமா தீர்க்கமா இருக்கணும் இந்த விஷயத்துல. இந்து மக்கள்லாம் இவனுங்க பேச்ச கேட்காதீங்க, நாம சாமியை காப்பாற்ற கூடாது, சாமி தான் நம்மளே காப்பாற்றணும். நம்ம பேரை சொல்லி நம்மளை ஏற்றி விட்டு நம்மளை தூண்டி விட்டு இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்மளை கேசு வாங்க வச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவானுங்க. கடைசியில் ஒன்று வரமாட்டான், அவன் ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு தாத்தா காமிச்சிட்டு ஹாய் ஜெய் ஸ்ரீராம் முருகா அப்படிமா நாம ஜெயில படுத்துக்கிட்டு நாம ஜெயில கொசுக்கடியில படுத்து கிடக்கணும். இது நமக்கு தேவையில்லாத வேற, பொழைக்கிற வழியை பார்ப்போம். இவனுங்க பேச்ச கேட்காதீங்க. சங்கி சகவாசம் குலநாசம், சங்கி சவகாசம் குலநாசம். நான் முன்னாள் சங்கி, நான் பட்டிருக்கேன், பல கேசுகளை வாங்கியிருக்கேன். இவனுங்களை நம்பி போவாதீங்க, இவனுங்களை நம்பி என்னைக்குமே போவாதீங்க. பொழைக்கிற வழியை பாருங்க. உண்மையாலுமே எங்கேயாவது இஸ்லாமிய மக்களால நமக்கு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நாம சேர்ந்து பேசுவோம், நாம சேர்ந்து அவங்கள்ட்ட பேசுவோம். அதுல உள்ள பெரும்பாலான ஆட்கள் நம்ம கூட சுமூக நட்புறவையும் நமக்கு பிரச்சனை இல்லாத நாம ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கணுங்கிறத விரும்புறாங்க. அங்க உள்ள பெரியவங்கள இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. இந்த சூழலை அவனுங்க கெடுத்துருவானுங்க. இந்து மக்களே, இந்து இளைஞர்களே உஷாராருங்க. இதெல்லாம் பார்த்து கவலைப்படக்கூடிய இஸ்லாமிய சமூகம் கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் தம்பிங்க நாங்க இருக்கோம், எங்களை மீறி அங்க ஒருத்தனும் ஒன்னும் புடுங்க முடியாது. உங்க கூட உங்களுக்கு முன்னாடி நாங்க எப்போதும் நிற்போம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க சமூக நீதி.